நித்யானந்தம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பகவானுடைய அடுத்த ஆழமான சத்தியங்கள். ரீட் த பாஸ்ட் அண்ட் ரீட் அவர் பாஸ்ட். இப்போ இது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஞானிகளுமே இந்த மாதிரியான டெக்னிக் கொடுத்தது கிடையாது. இன்னொரு விஷயம் பகவான் சொல்றாரு, இந்த ப்ராசஸ், இந்த சத்தியங்களை நம்ம வாழும்போது என்ன ஆகும்னா, நாம வெறும் ஞானம் அடைவது மட்டும் அல்லாமல், ஞானத்தை தாண்டி ஒரு அவதார புருஷனாக வாழ முடியும்னு சொல்றாரு ஆக்சுவலா. ஸோ அதற்கான டெக்னிக்கும் தீட்சையும் தான் பகவான் கொடுத்துட்டு இருக்காரு. வெறுமனே நம்ம மனிதர்களாக பிறந்தவர்கள் ஞானம் அடைவதற்காக மட்டும் இல்லாம, ஞானத்தை தாண்டி ஒரு அவதார புருஷனாக வாழக்கூடிய, அதாவது அவதார புருஷனாக வாழக்கூடியதுன்னா, அதாவது பரமசிவனின் அந்த செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதற்கான வாய்ப்பு தான். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ், இந்த நம்மளுடைய கடந்த காலத்தை அழிச்சிட்டு கடந்த கடந்த காலத்தை மறுபடியும் உருவாக்கி நம்ம பண்ற இந்த ப்ராசஸ்னால நமக்குள்ள என்ன அடையும்னா சர்வஞத்துவம். அது எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய அந்த திறன். நம்ம இப்போ நிறைய பேத்துக்கு ஒரு சில பேர் எனக்கு தெரியாது அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு சில பேட்டர்ன்ஸில் ஸ்டக் ஆகிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸை தினந்தோறும் பண்ணுங்க. தினந்தோறும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய கடந்த காலத்துல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எடுத்து அதை டெலீட் பண்ணிட்டு, அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி விரும்புறீங்களோ அந்த மாதிரியான சம்பவம் நடந்த மாதிரி அதை பாவிக்கிறது தான் கடந்த காலத்தை அழித்து புதுசா உருவாக்குறது. ஸோ இதை செய்யும்போது என்ன ஆகும்னா, நமக்குள்ள அளப்பற்ற சக்தி உருவாகும். பகவான் இன்னொரு விஷயம் சொல்றாரு, இந்த ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்கம்ப்ளீஷன் தான் நம்மளை விட்டு போகும், இன்கம் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் சொல்றாரு பகவான், இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுடைய இன்கம்ப்ளீஷன் தான் போகும், ஆனால் நம்மளுடைய பொருளாதாரம் இன்னும் மேம்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த சத்தியங்களை தொடர்ந்து நம்ம வாழலாம். இதை வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையில மலர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே பரமசிவ சேனைக்கு வாங்க. கைலாச திருவண்ணாமலையில தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. மாதந்தோறும் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். அடுத்து ஜூன் மாதம் நடக்கிறது. நான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். இமீடியட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். நித்யானந்தம்.